வணக்கம். இல்லமெங்கும் ஒளி வெள்ளம், உள்ளமெல்லாம் புது வெள்ளம் பொங்கட்டும், இன்பம் தங்கட்டும், சிறக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். இன்றைய கவியரங்கத்தில் முதலில் கவி பாட இருப்பவர் உள்ளூர் கவிஞர் சி. கருணாகரசு. பண்டிகையும் பண்பாடும் எனும் தலைப்பில் அவர் கவி பாட இருக்கின்றார். தேடலை சுவாசி எனும் நூலை அண்மையில் வெளியிட்ட இவர் கவியரசு கண்ணதாசன் பாடல்களில் அதிக நாட்டமுள்ளவர். எந்த செய்தியையும் குறுகிய வரிகளில் நறுக்கெனச் சொல்பவர். இவர் மனிதனுள் இருக்கும் தீய இருளை தூர விரட்டி தீப ஒளியாய் வாழும் புதிய பண்பாட்டை போற்றிடவே தீபாவளி என புது அர்த்தம் கொண்டு தீபத்தை ஏற்றுவோம், தினம் அதை போற்றுவோம். பண்டிகையில் வாழ்கிறது பண்பாடு, அந்த பண்பாட்டை காப்பது நம் பாடு என்கிறார். இதோ உள்ளூர் கவிஞர் சி. கருணாகரசு. புல்லாங்குழலினுள் புகுந்து செல்கின்ற ஒரு மெல்லிய காற்றலையும் வீணை நரம்புகளில் விரல்கள் செய்யும் சின்ன அதிர்வும் இசையாவது போல் ஒரு மெல்லிய மகிழ்ச்சியின் வெளிப்பாடு கூட பண்டிகைதான். ஒரு மெல்லிய புன்னகையின் வெளிப்பாடு கூட பண்பாடுதான். நன்றி, மரியாதை, விருந்தோம்பல், பகிர்ந்துணர்வு, புரிந்துணர்வு போன்ற பண்பாட்டு கூறுகளின் உணர்வின் உச்சம்தான் பண்டிகை. வந்தோரை இன்முகத்தோடு வரவேற்று அமரச் செய்து வாஞ்சையோடு உபசரித்து வழியனுப்பி வைப்பது போன்ற ஒரு சமுதாயத்தின் பண்பாடுகளை இன்னொரு தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல பண்டிகைகள்தான் பாலங்கள் அமைக்கின்றன. வந்தோரை இன்முகத்தோடு வரவேற்று அமரச் செய்து வாஞ்சையோடு உபசரித்து வழியனுப்பி வைப்பது போன்ற ஒரு சமுதாயத்தின் பண்பாடுகளை இன்னொரு தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல பண்டிகைகள்தான் பாலங்கள் அமைக்கின்றன. மாறிவரும் நாகரிகத்தால் பண்பாட்டு உடையெல்லாம் பாதியாய் சுருங்கிப்போய் மேல்நாட்டு மோகத்தாலே மேனிப்பாதி தெரிகிறதே. பண்டிகைக்கு பெரும்பாலும் பண்பாட்டு உடையணிந்து அந்த பாவத்தை போக்குவதும் பண்பாட்டை காப்பதும் பண்டிகை கேடயமே. கற்பு நெறியோடு கடைபிடிக்கப்படும் காதலர் தினமும் அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஆனந்த பண்பாட்டின் அடையாள பண்டிகைதான். காதலர் தினம்தான் சாதி மத பேதங்களை சாக்கடையில் வீசிவிட்டு சமதர்ம பண்பாட்டை சமுதாயத்திற்கு உணர்த்துகிறது. கற்பு நெறியோடு கடைபிடிக்கப்படும் காதலர் தினமும் அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஆனந்த பண்பாட்டின் அடையாள பண்டிகைதான். காதலர் தினம்தான் சாதி மத பேதங்களை சாக்கடையில் வீசிவிட்டு சமதர்ம பண்பாட்டை சமுதாயத்திற்கு உணர்த்துகிறது. கூடி வாழும் குடும்ப வலிமையை கூறிடும் பண்பாடுதான் அன்னையர் மற்றும் தந்தையர் தின பண்டிகைகள். வாழும் நாட்டை வணங்குவதும் பண்பாடு, வாழ்த்துவதும் பண்பாடு, அதன் வளர்ச்சியை போற்றுவதும் பண்பாடு. அந்த தேசிய பண்பாட்டின் தீர்க்கமான பண்டிகைதான் தேசிய நாள் கொண்டாட்டம். மனித வயிற்றை ஈரமாக்கும் மண்ணிற்கும் மரியாதை செய்யும் பண்பாடு அறிந்தவன் எடுக்கும் பண்டிகைதான் நல்லேறு. உழைக்கும் வர்க்கத்திற்கு உதவியாயிருந்த உயிரற்ற பொருட்களுக்கு உரித்தாக்கும் நன்றியே உயரிய பண்பாடு. அந்த பண்பாட்டின் வெளிப்பாடே பண்டிகையாகிறது ஆயுத பூஜை என்று. கடனியிலே நண்பனாக காலமெல்லாம் தன்னோடு கஷ்டப்படும் கால்நடைக்கு மனமு வந்து நன்றி சொல்லும் மாசற்ற பண்பாட்டின் மாண்புமிகு பண்டிகைதான் மாட்டுப் பொங்கல். உலகில் வெளிச்சம் பரப்பி இருளை அகற்றும் தீப தத்துவத்தை நாம் ஏழைகள் வாழ்வில் ஏற்றி வைப்போம். மனிதனுள் இருக்கும் தீய இருளை தூர விரட்டி தீப ஒளியாய் வாழும் புதிய பண்பாட்டை போற்றிடவே தீபாவளி என புது அர்த்தம் கொண்டு தீபத்தை ஏற்றுவோம், தினமதை போற்றுவோம். பண்பாடு, அந்த பண்பாட்டை காப்பது நம்பாடு. மனிதனுள் இருக்கும் தீய இருளை தூர விரட்டி தீப ஒளியாய் வாழும் புதிய பண்பாட்டை போற்றிடவே தீபாவளி என புது அர்த்தம் கொண்டு தீபத்தை ஏற்றுவோம், தினம் அதை போற்றுவோம். பண்டிகையில் வாழ்கிறது பண்பாடு, அந்த பண்பாட்டை காப்பது நம்பாடு. நன்றி, வணக்கம்.